என்ன பாக்குற? இத்தனை நாள் வாயை கட்டி போட்டிருந்த, இப்ப அவுத்து விடுவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ என்கிட்ட பதில் பேசுறதா இருந்தா பேசலாம். ஏன்னா இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை. நான் பெருசா நேசிக்கிறவங்க என்னை விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. ஆனா அவளுக்கு தெரியல, சுத்தமா தெரியல. நானும் எப்படி இல்லாம புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்னை விட்டு போயிட்டா. என் மனசுக்கு என்ன பாடுபடுதுன்னு உனக்கு தெரியுதா? எப்படி தவிக்குதுன்னு தெரியுதா? தாயை பிரிஞ்ச குழந்தை மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் அழுகன்னு என்ன போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன புரியலையா? உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என் லைஃப்ல அஞ்சலின்னு ஒருத்தி வந்துட்டா. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவதான் எனக்கு எல்லாமே. நான் அவ மேல 100% அன்பு காட்டினேன். ஆனா அவ அந்த அன்பை தூக்கி போட்டுட்டு அவ குடும்பம் தான் பெருசுன்னு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. ஆக்சுவலி கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு கிளம்பி போயிட்டல்ல. நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அஞ்சலி? ஏன் உன்னால என் கூட தொடர்ச்சியா வாழவே முடியல? நான் உன்னை கஷ்டப்படுத்துறேனா? ஓப்பனா சொல்லு அஞ்சலி. நான் உனக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுத்திருக்கேன். அதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கு எல்லாமே உன் மேல இருக்கிற அன்பால தானே. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இல்லங்க, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. என் ஃபேமிலில பெரிய பிரச்சனை, அதனாலதான் நான் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஓஹோ, உனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு யாருமே இல்லைன்னு குத்தி காட்டுறியா? எங்க என்ன பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படியா? அப்புறம் நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? உன் ஃபேமிலிக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே இங்க இருந்து ஓடி போயிடுற. ஆனா நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல. நீ இல்லனா நான் என்ன அவன்னு உனக்கு புரியாதா? ஏங்க, நான் அங்க இருந்தாலும் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நாளைக்கு துளசி அக்காவுக்கு சீர்வரிசை அனுப்ப போறாங்க. அத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல அஞ்சலி, உன் ஃபேமிலின்னு வந்தா என்ன மொத்தமா மறந்துடுற. திக்கு தெரியாத கப்பல் மாதிரி போய்கிட்டு இருந்தவனா என்ன ஒரு இடத்துல நில நிறுத்தி நங்கூரமா நீ வந்த. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ஒரு இடத்துல நிலையா இருக்கு. நான் இழந்த எல்லா உறவையும் நீ மொத்தமா எனக்கு கொடுத்திருக்க அஞ்சலி. என் குடும்பமே நீதான். நீ என்னை விட்டு போறதும் என் உயிர் என்னை விட்டு போறதும் ஒண்ணுதான். அத புரிஞ்சுக்கோ. சாரிங்க, நான் இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். ஆமா, நீ இப்படித்தான் சொல்லுவ. ஆனா திரும்ப திரும்ப அந்த சத்தியத்தை மீறுவ. சாரிங்க, இனிமே நான் மீற மாட்டேன். ப்ராமிஸ். வாவ், இந்த காஃபி எனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா?
அப்படியா? காஃபி மட்டும்தான் மிஸ் பண்ணீங்களா? உன்னையும் தான் மிஸ் பண்ணேன். இப்பதான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ இல்லனா இந்த வீடும் என் வாழ்க்கையும் மொத்தமா கலை இழந்து போயிடும் அஞ்சலி. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்க. அதான் நான் வந்துட்டேன்ல, திரும்ப ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பொய் சொல்லல அஞ்சலி. உண்மையிலேயே உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. கிட்டத்தட்ட 28 வருஷம் எனக்குன்னு எந்த ஒரு உறவுமே இல்லாம வாழ்ந்தவன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏங்க, எனக்கு புரியுதுங்க. நீங்க காஃபியை குடிங்க. அஞ்சலி, இனிமே நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. சரி சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க. ஆ ஆ ஆ, அஞ்சலி,